கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2 முதல் 4 ஆகிய வசனங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, எங்களை ஏமாத்திட்டான், அவன் நல்லா இருக்கிறானே, துன்மார்க்கமா வாழ்றாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஏமாத்தி கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உள்ளத்துல நிறைய குடும்பத்துல வேதனையோடு இருப்பாங்க. இந்த வசனத்துல அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். தீங்கு நாளுக்காக என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். ஆனால் நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க சில காரியத்துக்காக ஜெபிப்பாங்க, உடனே அந்த குடும்பத்துக்கு உடனே தேவன் தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. என் வாழ்க்கையிலலாம் எனக்கு ஏமாற்றம், துரோகம் எல்லாம் நடந்திருக்கு. பணம் கொடுத்ததெல்லாம் வரல, இன்னுமாக ஏகப்பட்ட காரியத்தில் ஏமாற்றம்லாம் நடந்திருக்கு. அதுக்காக அந்த குடும்பத்துக்காக நான் அப்படிலாம் ஜெபிக்க முடியாது. தேவன் நீதி நியாயம் விசாரிப்பார். நமக்கு யாராவது துரோகம் பண்ணினாங்கன்னா தேவன் நீதி நியாயம் விசாரிப்பார். நம்ம பொறுமையா தான் இருக்கணும். நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்களா, நமக்கு பிரச்சனையா இருக்கா, நம்ம வாழ்க்கை கண்ணீரா மாறிட்டா, கஷ்டமா இருக்கா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோமா, நம்மளை யாராவது தேவைதான் பேசிட்டாங்களா, நம்ம தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நான் செய்ததெல்லாம் சரி, நான் செய்ததெல்லாம் சரி, நான் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு எல்லாத்துல பிரிஞ்சே போயிடுவாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல டைவர்ஸ் ஏன் நடக்கு அப்படின்னா, நான் சொன்னதான் கரெக்ட், இல்ல நீங்க சொன்னது தப்பு அப்படிம்பாங்க. லாஸ்ட் 2 பேரும் சண்டை போடுவாங்க, அப்புறம் பார்த்தா பிரிஞ்சு போயிடுவாங்க. சில குடும்பத்துல அடிதடியிலே போய் நின்று. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவர்கள். நம்ம நினைக்கிறோம் நான் செய்யறதெல்லாம் கரெக்டு தான். தேவன் உள்ளத்தை பார்ப்பார். கர்த்தரோ ஆவியில நிறுத்து பார்க்கிறார், எடை போட்டு பார்த்துருவார். நம்ம ஆவியில நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆவியில என்ன இருக்கு, என் ஆவியில எங்க மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி தேவன் பார்த்துருவார், நிறுத்து பார்ப்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால அவருக்கு முன்பாக நம்ம யோசித்து பார்க்கும்போது யாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. 24 மணி நேரம் தீமையை யோசிக்க கூடாது, 24 மணி நேரம் தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, 24 மணி நேரமும் வேதம் சொல்கிறது இடைவிடாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், எப்பொழுது விழித்திருந்து ஜெபியுங்கள். தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணாரு. கடைசி காலத்துல அவ்வளவு குடும்பத்திலுமே செல்போன் தான் கையில இருக்கு. தூங்கி எழுந்திரிச்சோன்னு செல்போன் தான் கையில இருக்காங்க. ராத்திரி படுக்கும்போது செல்போன் தான் கையில வச்சிருக்காங்க. மனைவி இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, புருஷன் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, செல்போன் இருந்தா போதும். நிறைய வாலிப பிள்ளைகள் கல்யாணம் வேண்டாங்கிறாங்க. என்ன சொல்லி கேட்டா செல்போன் கையில இருந்தா போதும். ஏன்னா யாருமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஆனா செல்போன் மட்டும் பிடிக்க அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல பேசும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, வீட்டுல போய் ரொம்ப நேரம் தானே என் மனைவி சண்டை போடுவாங்க, ஆனா நான் செல்போன் எத்தனை மணி நேரம் பார்த்தாலும் செல்போன் என்கிட்ட சண்டை போட மாட்டேங்குது அப்படின்னாரு. இப்படியே ஒரு மனுஷன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னார். ஆனா புறஜாதி, ரட்சிக்கப்படாத ஒரு நபர், விக்கிரத்துல உள்ள ஒரு நபர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டுல போய் இருந்தேன்னா என் மனைவி என்கிட்ட சண்டை போடுவார், ஆனா செல்போன் என்கிட்ட சண்டை போடாது. அதுல நான் என்ன பார்த்தாலும் அது என்னை சண்டை போடாது.
செல்போனே பரவாயில்ல அப்படிங்கிற. அப்போ ஒரு குடும்பத்துல இப்ப எது பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, கணவன் மனைவி வாழ்றதே பிரச்சனை ஆகி போச்சு. கர்த்தரோ ஆவியில நிறுத்து பார்க்கிறார். அதுதான் சொன்னேன், மனுஷனோட வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நான் கரெக்டானவன், நான் கரெக்டானவன், நான் கரெக்ட், நான் கரெக்ட், நான் கரெக்ட் அப்படிம்பாங்க. ஆனா மிஸ்டேக் ஃபுல்லா எவ்வளோ உள்ள கிடக்கும், வெளியே தெரியாது. 24 மணி நேரத்துல பொய் சொல்லாம உண்மையா வாழ்றோமா? அவருடைய கற்பனையை நாம் உண்மையிலே கை கொள்றோமா? கட்டளைக்கு கீழ்படுகிறோமா? நற்கிரியை செய்கிறோமா? தான தர்மம் செய்கிறோமா? தேவனை துதிக்கிறோமா? எத்தனை பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஆதியில கொண்ட அன்பு இருக்கா? ரட்சிக்கப்பட்ட நாளில் பொருத்தனை பண்ணியிருப்போம். நான் டிவி பார்க்க மாட்டேன், செல்ஃபோன் பார்க்க மாட்டேன், நான் தேவையில்லாத வீடியோ பார்க்க மாட்டேன், தேவையில்லாத நாடகம் பார்க்க மாட்டேன், நான் இனிமேல் இப்படி தான் வாழ்வேன், நான் இவ்வளோ நேரம் ஜோப் பண்ணுவேன், இவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பேன். எத்தனை காரியத்தில் பொருத்தனை. ஆனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தா ஜெபிக்கவும் மாட்டாங்க, துதிக்கவும் மாட்டாங்க, பாட்டு படித்து ஜோமனும் மாட்டாங்க. இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில குறைதான். அதுதான் சொன்னேன், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய, அதாவது அவன் பார்வைக்கு சுத்தமானவர்கள். கர்த்தர் உள்ளத்தை பார்த்துட்டு இருப்பாரு. கர்த்தரோ ஆவியில நிறுத்து பார்க்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவங்க வழியில அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா தெரியும். இப்ப நான் பேசுறேன், என் பாயிண்ட்ல நான் கரெக்டா பேசுற மாதிரி தெரியும். ஆனா தேவன் என் இதயத்துல என்ன இருக்கு, நீங்க யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். கர்த்தரோ ஆவியிலே நிறுத்து பார்க்கிறார். ஆவியை நிறுத்து பார்க்கும்போது யாரு பக்கத்துல நிக்க முடியும்? நமக்கு தெரியுமா? என் ஆவிய தேவன் நிறுத்து பார்க்கிறாரு, எனக்கு தெரியுமா? நான் சாதாரணமா ஒரு மனுஷன் தான். உன்னை மண் என்று நினைவு கூறுகிறேன். நான் ஒரு மண், அவ்வளவுதான். பரலோகத்துல பரமபிதா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எந்த இடத்துல இருந்து என்ன யோசிக்கிறோம், நம்ம சிந்தனையில என்ன இருக்கு, நம்ம இதயத்துல என்ன இருக்கு. நிறையருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றாங்களா அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகம் தான். கிறிஸ்டியனா இருக்கலாம், வேதக்காரங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகலாம், அந்நிய பாசல் கூட ஜெபம் பண்ணிடலாம், அபிஷேகம் கூட பண்ணப்பட்டுடலாம். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்துருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவியை நிறுத்து பார்க்கும்போதுதான் நம்முடைய உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டு அப்படின்னா பேங்க்ல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கின உடனே பணம் கரெக்டாக இருக்கா, கொடுத்து வச்சது கரெக்டாக சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு. நான் 24 மணி நேரம் என் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கேன், அது பரிசுத்தமா இருக்கா, அசுத்தமா இருக்கா, நீதியா இருக்கா, அநீதியா இருக்கா, இல்லை குப்பையை கொண்டு உள்ள வச்சிருக்கானா, பொல்லாத காரியத்தை கொண்டு உள்ள வச்சிருக்கானா, எல்லாம் பரலோகத்தில் தேவனுக்கு தெரியும். கர்த்தரோ ஆவியில நிறுத்து பார்க்கிறார். நீதிமான இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நீதிமான எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம்? தேவன் அருளிய வேதம் அவனுடைய இதயத்துக்குள்ளே இருக்கும். அவங்கதான் நீதிமான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். விசுவாசத்தினால் நாம் நீதிமான். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனை கை கொண்டு, அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அதனால கால வேளையிலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இது கிருபையின் காலம். நம்மள்ட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா, அப்பா என் வாழ்க்கையில ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குப்பா, என்னை சரி பண்ணித்தாங்க அப்படி சொல்லி நம்ம அப்பாட்ட கேட்கலாம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது, ஒரு பாவி மனம் திரும்பி உணர்வடைந்து தகப்பனிடத்துல வரும்போது சேர்த்து கொள்கிறார். மறுபடியும் எல்லா கிஃப்ட் எல்லாம் தராரு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் நமக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தராரு? என் பிள்ளை மனம் திரும்பி வந்துட்டு, அதனால எல்லாத்தையும் நான் தூக்கி தருவேன் அப்படின்னு சொல்லிதான் தூக்கி தராரு. என் வாழ்க்கையில வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் கொடுத்தாரு. இன்னுமாக நிறைய காரியங்கள் கொடுத்தாரு. அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் எப்படி? எனக்கு அவர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சேன்.
என்கிட்ட எத்தனையோ குறைகள் இருந்தா கூட அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். வனாந்தரமான ஒரு பகுதியில் போய் உட்கார்ந்து நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இப்படிதான் என் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மாற்றம் அப்படியே மெதுவா வந்துட்டே இருந்துச்சு. இன்னும் நான் பரிபூர்ணம் வரல. முடிவு வரைந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அநேக சோதனைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரங்கள், எத்தனையோ காரியம். இதுக்கு நடுவுல தான் நம்ம எல்லாருமே டிராவலிங்ல போயிட்டு இருக்கோம். அப்ப காலையில இருந்த நம்ம செய்தி கேட்கும்போது நம்ம என்ன தரமா யோசித்து பார்க்கலாம். கர்த்தரோ ஆவியில நிறுத்து பார்க்கிறாராம். நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். பரலோகத்துல தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா யாருமே நிக்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன், நித்திய பிதா, சர்வ வல்லம் உள்ள தேவன். அவருக்கு முன்பாக நம்ம எப்படி நிக்க போறோம்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம என்ன யோசித்தாலும் கரெக்ட், நம்ம என்ன யோசித்தாலும் கரெக்ட். நான் யோசிக்கதான்ப்பா கரெக்ட், நீங்க யோசிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்றாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான்லாம் அப்படி இருந்திருக்கேன்ப்பா. என் வாழ்க்கையில நான் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு. லாஸ்ட் ஒரு நாள் நடு ரோட்ல வந்து நின்னேன். ஒரு 55 லட்சத்தை காணும், 1/2 கோடியே காணும். வீடெல்லாம் விற்று கடையெல்லாம் விட்டு நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். நான் செஞ்சதுதான் கரெக்டு 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 அப்படின்னு. ஆனா ஒரு நாள் நடு ரோட்ல தான் வந்து நின்னேன். இப்படிதான் என் வாழ்க்கை முடிஞ்சது. இந்த நிமிஷம் ஆச்சு. தேவனுக்கு பிரியமானபடி இன்னும் எப்படி வாழலாம்? என் இதயத்துக்குள்ளே இன்னும் என்னென்ன காரியத்திலே நான் மாற்றம் அடைய வேண்டும்? இன்னும் எந்தெந்த வசனம் நான் கீழ்ப்படியணும்? இன்னும் என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு? இன்னும் நான் எப்படி மாறணும்? இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி மாறணும்? இந்த ஒண்ணம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா யோசிப்பேன். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எங்க விழுந்து போய் எடுக்கிறோம், எங்க தடுமாறுறோம், மாம்சத்திலே நம்மளோட வாழ்க்கையில எந்த கிரியை தொடருது, ஜென்ம சுபாவம் தொடருதா, இல்ல பழைய எண்ணங்கள் வருதா? இப்படிலாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா யோசித்து பார்க்கணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். அப்ப ஆவிக்குரிய சிந்தனை வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஜீவனும் சமாதானம். இல்ல எனக்கு மாம்ச சிந்தை தான் எனக்கு இருக்கு அப்படின்னா அங்க மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்டடியா இருக்கிறோமா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நான் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, நான் என்ன செய்யறேன், இது எல்லாமே கர்த்தரிடத்துல ஒப்புவி. அழகா சொல்றாரு. நிறைய குடும்பத்துல இந்த வசனம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு ஒண்ணு மாத்தி பேசுவாங்க. இந்த ஜாமான் இல்லை, நான் இதைத்தான் வாங்கிட்டு வந்தேன், இவ்வளவு ரூபா ஆச்சு, இவ்வளவு செலவாயிட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு குடும்பமா பேசிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவாங்க. ஓ இவ்வளவு ரூபா செலவாயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கதை பேசுவாங்க. குடும்ப கதை. பரலோகத்துல தேவன்கிட்ட நான் எப்படி தெரியுமா பேசணும்? அப்பா எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்கப்பா, என்கிட்ட இதெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கப்பா, நான் இன்னும் மாறணுமே, என்கிட்ட இன்னும் குறை இருக்குப்பா, நீங்க எதிர்பார்க்குற என்கிட்ட பரிசுத்தம் இல்லை இல்லப்பா, நீங்க எதிர்பார்க்குற உண்மை இல்லை இல்லப்பா, நான் இன்னும் முழுசா அன்பு கூறல இல்லப்பா, நான் இன்னும் என்கிட்ட சில காரியம் மிஸ்டேக் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி இப்படி அப்பாட்ட நம்ம பேசிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் பார்ப்பாரு, என் பிள்ளை என்கிட்ட வந்து சொல்லுதுப்பா, முடியல ஆனா என்கிட்ட வந்து சொல்லுது, நான் கிருபை தாரேன், நான் மீட்டு எடுக்கிறேன், நான் தூக்கி விடுறேன், வா மேல வா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா நான் எங்க அப்பாட்ட போய் சொல்லணும், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என் நிலைமை இதுதான்ப்பா, என் வாழ்க்கை இப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற என்ன பொசிஷனோ, கடனா இருக்கலாம், தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க, புகையில பழக்கத்துல இருக்காங்க, கள்ள தொடர்புல இருக்காங்க, ஏகப்பட்ட காரியத்துக்கு விக்கிர வழிபாடுல இருக்காங்க. ஒரு மனுஷன் எந்த இடத்துல பாவத்துல விழுந்து கிடக்கான்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு தான் தெரியும். அந்த ரங்கத்துல ஏகப்பட்ட பாவம் இருக்கு, துர் இச்சை இருக்கு, மோக இச்சை இருக்கு, கண்கள் இச்சை இருக்கு,
சிந்தனையில தீமையான கருத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கையில லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரமான இடத்துல போய் நிற்பாங்க, தீட்டான இடத்துல போய் நிற்பாங்க, அருவருப்பான இடத்துல போய் நிற்பாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே போச்சுன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போன்ல பல மணி நேரம் பேசி பணம் கொடுத்துட்டு வராம இருக்கும். எத்தனை காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சுனால எல்லாமே தீமையான காரியம் தான். உன் செய்கைகளை கர்த்தர் கூப்பிடு. நான்லாம் இந்த நிமிஷம் வரை அப்படிதான்ப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா என்கிட்ட இந்த காரியம் எப்படி இருக்குப்பா, என் வாழ்க்கையில எப்படி இருக்குப்பா, நான் இப்படிதான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். என் மகன் பேசுறான், என் மகன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான், என் மகன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான், என் பிள்ளைகள் என்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்டே இருப்பார். ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இந்த வேடெல்லாம் நீங்க யோசித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் கொடுத்துரும். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பி. ஏன் அப்படி சொல்றாரு? அவர் ஆவியை நிறுத்து பார்க்காருப்பா. நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன் செய்கைகள்லாம் கர்த்தர்கிட்ட போய் ஒப்பி வச்சிரு. அப்பந்தான் தேவன்கிட்ட உனக்கு இரக்கம் கிடைக்கும். அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார், கிருபை நிறைந்த தேவன், நமக்காக சொந்த குமாரனை தந்திருக்கிறார். அதனால அவர்கிட்ட போய் நிக்கணும், வேற வழியே இல்லை. எப்படி ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்குறதுக்கா ஓனர்கிட்ட போய் நிற்பாங்க. அந்த ஓனர் சொல்லுவாரு, அடுத்த மாசம் ஒழுங்கா வேலை பார்க்கணுண்டே, நீ இவ்வளவு மிஸ்டேக்கா இருக்க, உன்னை நான் மன்னிச்சுதான் சம்பளம் தாரேன், அடுத்த மாசம் கரெக்டா வேலை பார்ப்பியா, சரி போயிடா போ அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில நான் 11 வயசுல நான் வேலைக்கு போயிருக்கேன். அதனால பல இடத்துல நான் வேலை பார்த்துருக்கேன். வேலை செய்யற இடத்துல அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இதெல்லாம் தாண்டி தான் சம்பளம் வாங்குவேன். சில குடும்பத்துல இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது பிரயோஜனமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில கூட நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, வெளியே தெரியாது. ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்த்து கொஞ்சோண்டு தான் சம்பளம் கிடைக்கும். வீட்டுல பார்த்தா கடன் இருக்கும், நிம்மதி இருக்காது. இந்த வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லி, அவ்வளவு. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? உன் வீட்டுல பிரச்சனை நீயே சொல்லுப்பா. ஏன் மனுஷன் இங்கேயும் அங்கேயும் ஓடுற? இந்த வசனத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. மனுஷன்ட்ட போய் சொல்லல, கர்த்தர்ட்ட பேசு, கர்த்தர்ட்ட நேரடியா பேசு. செல்போன் எடுத்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. செல்போனுக்கு ஒரு 10 நம்பர் ரிங் அடிக்க வேண்டியதுல, அதை விட ஃபாஸ்டா, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில் இதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும் போது உடனே விடுதலை, உடனே சுகம், உடனே ஆரோக்கியம், உடனே மீட்பு, உடனே தூக்கி எடுப்பார், பிரச்சனையை மாற்றி தருவார். அவர் ஜீவன் உள்ள தேவன். எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்? மகிமை நிறைந்த தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவன், சிருஷ்டிகர்த்தர். அவரை நம்ம கூப்பிடணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லா நேரத்திலும் கூப்பிடலாமே, 24 மணி நேரம் கூப்பிடலாமே, அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கு. நம்ம தான் கூப்பிடாம இஷ்டம் போல சுத்திட்டு கிடப்போம். யார்ட்டையா போய் மனுஷன்ட்ட போய் சொன்னா எனக்கு ஒரு 5000 கிடைச்சிருமா, 10,000 கிடைச்சிருமா? கர்த்தர் ஒரு மனுஷன்ட்ட ஏவப்பட்டு இல்லைன்னா தயவடைக்க கிருபை செஞ்சா மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும். தேவன் நேரடியாக நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. அதனால யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது. காலைவேளை செய்தி கேட்குறீங்களா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்பொழுது, அந்த அப்பொழுதுங்க வேர்டு எல்லா இடத்துலையுமே பைபிள் வரும். அந்த வேர்டை நீங்க கரெக்டா நிப்பாட்டி படிக்கணும். அப்பொழுது அப்படின்னு வந்துட்டுனாலே அதுக்கு முன்னக்கூட்டி என்ன சொல்லியிருக்காரு என்பதை மறுபடியும் மேல போய் நம்ம வாசிக்கணும். அப்பதான் அப்பொழுது அந்த வேர்டுக்கு ஆன்சருக்கு அர்த்தம் கிடைக்கும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவின்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் தான் அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஒரு வாலிப பிள்ளை இருக்கா, நான் கல்யாணம் முடிக்கணும், நான் இப்படிலாம் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு வாலிப பையன் இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் உட்காந்து. கல்யாணம் முடிஞ்சவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரை ஏகப்பட்ட காரியம் நம்ம சொல்லலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சாச்சு அப்படின்னா அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்கிறார். அதனால நம்ம என்ன யோசிக்கிறோம் அதை முதல்ல போய் தேவன்கிட்ட போய் சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். எல்லாமே அவருக்காக தான் படைச்சு வச்சிருக்காரு. இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என் காரு, என் வீடு, என் மனைவி, என் பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாம் உரிமை கொண்டாடிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஜீவ சுவாசத்தை தந்தாதான்ப்பா உண்டு. நிறைய குடும்பத்துல வண்டிலாம் வேகமா போவாங்க. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. ஒரு நாள் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு நாள் கிருபை தந்திருக்காரு, அவ்வளவுதான். ஒரு நாள் இந்த பூமியில எக்ஸ்ட்ரா வாழ சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். எத்தனை வருஷம் நம்ம வாழ போறோமோ எல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா செத்தா பரலோகத்துல நிக்கணும். அது ஒண்ணுதான் டார்கெட். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில குறை இருக்கு. அவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம், கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். உங்க குடும்பத்துல உங்களுக்கு என்ன தரணுமோ தேவனுக்கு தெரியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றி துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு நீங்க போதும்ப்பா. நாங்க என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. இந்த நாள்ல எங்களுக்கு எப்படி ஆசீர்வதிச்சு உமக்கு தெரியும்ப்பா. எங்க வீட்டுல உள்ள சூழ்நிலை உமக்கு தெரியும்ப்பா. எங்க குடும்பத்துல போராட்டம் உமக்கு தெரியும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடையெல்லாம் விலகி போகட்டும். நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன உபத்திரம், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பாடு இருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் ஆசீர்வதிங்க. அதிகாலையில தாழ்த்துறாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகள்னாலும் ஆவிக்குரிய 9 நாள் நிரப்புங்கப்பா. சத்துருக்கள் அபிஷேகம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசத்தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் அப்ப இறங்கிரட்டும். உங்களுடைய கிருபை இறங்கிரட்டும். புதிய எண்ணெயால் அபிஷேகம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நல்ல மேய்ப்பனே, உண்மை நன்றி துதிக்கிறோம் ஸ்ரீ ராஜா. எங்க கூட 24 மணி நேரம் இருக்க கிருபைக்காக நன்றிப்பா. நாள்தோறும் புது கிருபை தந்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் தேவ சித்தத்தில் நாங்கள் வரணும்ப்பா. தேவ பக்தி உள்ள ஜனமா மாறணும்ப்பா. தான தர்ம செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. தீமையான கருத்தை வெறுக்கிற பிள்ளைகளா மாறணும். பொல்லாத கருத்தை வெறுக்கிற பிள்ளைகளா மாறணும். விக்கிரத்தை சி என்று வெறுத்து அப்பா மெய்யான தேவனை தொழுது வரணும். யாரெல்லாம் விக்கிரத்துல இருக்காங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர கத்த உதவி செய்யுங்க. டைவர்ஸ்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. மதுவான அடிமை, இன்னமாக விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசம், ஏவல், கட்டப்பட்ட நம்ம கள்ள தொடர்பு, தேவையில்லாத போதை அடிமை, கஞ்சா பழக்கம், அந்த செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு அரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும். கற்பதனைக்கா ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனம் அறிங்க ஆசிரிங்க. மாசமா இருக்கணும், தாயும் பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி போட்டாங்க. பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீக்கி வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. புதிய நாளுக்காக ஜெபிக்கிறாங்க. திருமண நாளுக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரிங்க. அவங்களோட வம்சம் பழகி பெருகட்டும். ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. படுத்த படுக்கையில் வீட்டில் வயசாகிட்டு யாருமே இல்லை, தனியாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, திக்கட்டபிளாக இருக்காங்க. ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க. இன்னுமா கைகால் வலி, நரம்பு வலி, பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்று சந்திங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கற்று ஆசிரிங்க. எல்லா குடும்பத்துக்கும் விடுதலை கொடுங்க. எல்லா குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் தாங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்து எல்லா குடும்பத்தையும் கற்று ஆசிரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிர்வு எல்லாரையும் கற்று ஆசிரி கேட்டோம். இந்த நாளிலும் அப்பா பலவீனத்தோட ஜனங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தில் கற்று சந்திச்சுருங்கப்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, பாதுகாப்பு இல்லை, நிறைய இடத்துல பல உபத்திரங்கள், எல்லா உபத்திரத்திலும் கற்று மாற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. விசாக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்தில் மனுஷன் நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். அந்த குடும்பத்துக்கும் கர்த்தர் நியாயம் விசாரிக்கணும். இன்னுமா சில குடும்பத்திலே அப்பா காலை வெளில வேலைக்கு போடுறாங்க, விவசாயத்துக்கு போடுறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, இன்னுமாக வியாபாரம் பார்க்குறாங்க, போட்டில் போடுறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக வேறு இடத்துல அப்பா ஜெபிக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் வேலைக்கு போடுறாங்க, வண்டியில் வேகமாக போகிறாங்க,
டிரைவிங் லைன்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமாக சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் யாரெல்லாம் வெளியில போனாங்க எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.